ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெட்டிக்கடை பால்கோவா. அதாவது நம்ம 90s சாப்பிட்ருப்போம் அந்த பால்கோவாவை. இதை தான் செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம அரை கப்பு நெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா டால்டா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அரை கப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதித்து வரவும் அதில் நம்ம மைதா ஒரு கப் சேர்க்க போகிறோம். ஒரு கப் மைதாவை நல்லா அதில் நல்லா வறுக்கணும். இந்த நெய்யில் பட்டர் நல்லா வறுத்துருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. நல்லா அது திரண்டு வரும். நல்லா ட்ரை ஆகி கொஞ்சம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா வாசனைலாம் போயிடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வதக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். நான் சர்க்கரையில் போட்டு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கலந்துக்கலாம். அதை கலந்து அதை விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிறணும் இந்த பதத்தை. அப்போ இதில் ஒரு கப்பு சர்க்கரையை நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிறணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதோட கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. அதில் மொத்தமாக போட்டு கலக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டிங்கன்னா அது அதோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். கொஞ்சம் காய்ந்த மாதிரி இருக்கும், எதுவுமே ஈரப்பதம் இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சர்க்கரை மெல்ட் ஆயிரும். அதில் லைட்டான இளம் சூடில் இருக்கிற இல்லையா, அதனால் மெல்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் கலக்க ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலந்து விட்டோன்னே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், பத்தாத மாதிரி இருக்கும். நெய் கரெக்டாக இருக்கும் இந்த பதம். நீங்கள் இப்போ ட்ரையாக இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கையில் பிசையணும். இப்போ கலந்து விட்ட பிறகு கையில் நல்லா பிசைஞ்சு விடணும். கையில் பிசைஞ்சாதான் இது நல்லா வரும், அந்த மெல்ட் ஆகும். சர்க்கரை எல்லாத்தோடையும் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடணும். நல்ல மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் நெய் தடவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் இதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு அச்சா வச்சுருங்க. அதை நல்லா ஷேப் பண்ணி வச்சுருங்க. ஸ்கொயர் ஷேப்புக்கு அதை நல்லா லெவல் பண்ணி கொண்டு வந்துருங்க. இதை லெவல் பண்ணி கொண்டு வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 hour அழகாக கட் பண்ணுறதுக்கு சூப்பராக வரும். இந்த பால்கோவா 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நல்லா கத்தியை வச்சு உள்ளே நல்லா கட் பண்ணுங்கள். அழகாக ஸ்கொயராக கட் பண்ண வரும். நீங்கள் இதை அழகாக ஸ்கொயர் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ரொம்ப சூப்பராக நம்ம 90s கிட்ஸு நம்ம சாப்பிட்ட அந்த பால்கோவா வீட்டிலே செய்யலாம். ரொம்ப காலம் நம்ம இப்போ கடைங்கள்லாம் இது கிடைக்காது. இது நம்மளே வீட்டில் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் போட்டோன்னா கரைஞ்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும்.